கடவுள் நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? சாப்பிடுறீங்க வலக்கையாலே சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுகிற அண்டையில இருந்து வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு என்ன நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கதைப்பதற்கு இன்றைய தினம் எங்களுடைய 323 கண்டெய்னர் கள்ளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார். தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்கிறார். ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது. அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில். மிகவும் கவலையாக இருக்கின்றால் இவர்கள் சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் நாயக்கத்தினுடைய அரசாங்கம். எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. இருக்குமோ சிலவேளை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது. ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சினாங்க அந்த கடல்ல குடுவித்தேன்னு சொல்லேகல்ல. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன். ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது. நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான். ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி என்னோட இருக்கிறார்கள். ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேல. ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரை போராட்டவாதி என்று சொல்லுமா இருந்தா கவலையா இருக்கு. நீங்களும் ஒரு போராடின சமூகம். உங்களுடைய ஆயுதம் தூக்கின 1000 பேர் இருக்கிறீர்கள். வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க என்று கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக சுடப்போவது ராமநாதன் அர்ச்சுனாவை. அது எனக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை, ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள். திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன். நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவனால் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடு வியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள். இதில் இருக்கிற ஓடினம் தீவிரமைத்தி கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார். பிமல் ரத்நாயக்க எழும்பி ஓடுறார். வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீர என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களை மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும். உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை காத்த தமிழன், ஒரு இனத்தை காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நான் இதில் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள். நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர். வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாநில என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது. கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க. அந்த புத்தளத்திலே கொண்டே குப்பையை போடுறீங்க. NHSL கொழும்புல இருக்கிற NHSL குப்பையை கொண்டு அந்த புத்தள மக்களுக்கு போடுறீங்க. புத்தகத்தில் இருந்து வந்திருக்கிற எம்பி இந்த யாராவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லேலுமா புத்தளத்தில் குப்பையை போட வேண்டாம் உங்களுடைய அரசாங்கத்துக்கு? நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்ற ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன். அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா? காணையில் ஒருத்தரை யாரா இருக்கிறீங்களா? கேட்போம்.
எங்க உங்களுடைய அருள் ஏமச்சந்திரன்? எங்களுடைய இனம் பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடிக்கேங்க. நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது, நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. டிஸ்ட்ரிக்ட் கோட்டா என்ற ஒன்றை நீங்கள் இல்லாம பண்ணி, நீங்கள் மெரிட் என்ற ஒன்றை இல்லாமல் கொண்டு டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கொண்டு வந்த போது 1970 இருந்து எனக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள். இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்ல. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய, நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன், என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலே கதைப்போம், தமிழ்லை கதைப்போம், இதை நிப்பாட்டு. வெக்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம்.